அன்பார்களே, இந்த நாளிலும் நாம் விசேஷமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அழைப்பை உணர்ந்த மக்களாக இருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக இருக்க நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதே வேதத்தின் அடிப்படையில் கண்டு நாம் ஆண்டவரை தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க உங்களோடு ஏவப்படுகிறேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசம் நாள் வரும் முன்னே சூரியன் இருளவும் சந்திரன் ரத்தமாக மாறும். இதெல்லாம் இந்த காலங்களில் நடைபெற ஆரம்பிக்கிறது. அதற்கு முன் நடக்கின்ற காரியங்களை பாருங்கள். என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் அந்த நாட்களில் நாவே ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுவார்களா? அன்பார்களே, பொதுவாக நாம் பரிசுத்தாவினுடைய வரங்கள், பாவம் மன்னிப்பு, இவற்றிற்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஏதோ ஒரு பெயர் கிறிஸ்துவ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அப்படியாக இல்லை. உண்மையிலே ஆவியினுடைய வரங்கள் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது அதுக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று, ஆண்டவரே என்னை குணமாக்கும், நான் உன்னுடைய பிள்ளையாக வாழட்டும் என்று நாம் நம்மை தாழ்த்தி எல்லாம் ஆண்டவர் செஞ்சு வைத்திருக்கிறார். அந்த கல்வாரியில் அது தலைமையால் குணமாகிறோம், அவர் ரத்தத்தினால் நாம் மீட்கப்படுகிறோம், கிரயத்தை ஆண்டவர் செலுத்தினார். இப்படி நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் எல்லா வரங்களையும் கொடுக்கின்றார். எல்லா வரங்களையும் நாம் பெற்று நாம் ஊழியம் செய்கின்ற பொழுது உண்மையிலே அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. 10 மணி நேரம் ஒருத்தங்களை பேசி ஆண்டோட கொண்டு வர முடியாது. ஆனால் ஒரு நிமிஷம் போதும், ஒரு செகண்ட் போதும். ஒரு சமயம் கல்லூரியில் வேலையை பார்த்த பொழுது நல்லா இருக்கும். அது வில் கம் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், மென்டாலிட்டி, ரிலிஜன், திஸ் அண்ட் தட். அப்போ அநேகர் சும்மா ஆண்டவர் உண்மையான கடவுளா, எல்லாரும் சொல்கிறாங்க ஆண்டவர் மேடம் சொல்கிறது மூலம் எல்லாம் நடக்குது அப்படின்னு, நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிள்ளைங்க வருவாங்க. அப்படின்னு அப்போ ஒரு கேர்ள் வந்த உடனே ஜோம் பண்ணுறதுக்கு முன்னால் ஆண்டவர் சொன்னார், இவன் உடனே சோதிக்க வந்திருக்கா, ஆண்டவர் இவங்க கூட இருக்கிறாரா, இல்லைன்னா ஏசுவாமி தான் உண்மையான கடவுளா, ஏசுவாமி உண்மையான கடவுள் அப்படின்னா நான் இந்த சிந்தனையோடு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்திட்டுமே அப்படின்னு. இப்போ லன்ச் டைம் ஒரு 5 minutes தான் இருந்தது. 2 o'clock ஐ ஹேவ் டு கோ டு கிளாஸ். சாமி எனக்கு நேரம் பாடி ஜெபம் பண்ணி எனக்குலாம் ஒன்றும் முடியாது, 5 நிமிஷத்தில் இருக்குது, எனக்கு டக்குன்னு அது முடிச்சுட்டு போகணுமே. என்ன சந்திரா, ஒன்றும் கவலைப்படாது, நீங்கள் வா, உட்காந்து விட நின்று சொல்லு, முட்டிக்கால் போட்ட விட எதை சொல்லு. முட்டிக்கால் போட்டாங்க, என்ன ஜெபம்? ஒன்றும் இல்லை மாடா, சும்மா அப்படின் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சும்மா ஏசாமி உண்மையான தெய்வம் அப்படின்னா எனக்கு அதை வெளிப்படுத்துங்க. நான் உண்மையான தெய்வங்கிறத இந்த மேடம் சொன்னாங்கன்னா நான் ஏசாமி உண்மையான தெய்வம் அப்படி அறிஞ்சிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரச்சனைலாம் சொன்ன பொழுது அவங்க அப்படியே அசந்து அழுதுட்டாங்க. மேடம், நாங்கள் இந்த பேர் சொன்னாங்க, ஆண்டவர் ஏசாமி சந்திரா மேடம் மூலம் பேசுகிறார் அப்படின்னு. நாங்கள் அதை டெஸ்ட் பண்ண வந்தோம் மேடம். ஆனால் எங்களுடைய அந்தரங்க காரியங்கள், எங்களுடைய ஃப்யூச்சர், இதெல்லாம் ஆண்டவர் உண்மையில் வெளிப்படுத்தினார் மேடம். உண்மையான தெய்வத்தை நான் கண்டுகொண்டேன். தீர்க்க தரிசனம் வரோம். அன்பார்களே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவைப்படுகிறது. எனவே இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருக்கென்று நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணி ஆண்டவரை என்னை பயன்படுத்தும் என்று நான் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு எல்லா வரங்களையும் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார்.